உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதிலே வைத்து அதை சிந்தித்து அதை பேசி ஜெயமாக வாழ வேண்டும் என்று பைபிள் போதிக்கிறது. இந்த உலகத்தார் அல்லது வேற மார்க்கத்தார் எல்லாரும் அவங்க சிந்தனையில் போய் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஆனால் நீங்களும் நான் அப்படி அல்ல. சபை ஆராதனை எதற்கு? இங்கே வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை, அவர் உங்களை எப்படி ரட்சித்தார், அவர் எப்படி உங்களை பரிசுத்தமாக்கினார், அவர் எப்படி உங்களை நீதிமானாக்கினார், அவர் உங்களை பிள்ளைகளாக்கினார், அவர் எப்படி உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார், அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், இந்த உலகத்தில் இருக்க சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை மேன்மையாக வைக்க விரும்புகிறார், வைக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால். அந்த உபாகமம் 28 முதல் 14 வசனங்களில் அவர் சொல்லியிருக்கிறது, என் வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், அதான் கண்டிஷன். என் வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகள் நான் உன்னை. அவர் பொய்யரா? செய்ய மாட்டாரா? அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னால் செய்வார். அவர் பொய்யுரையாதவர். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், கண்டிஷன் தட் வி அக்செப்ட் ஹிஸ் வேர்டு, அவருடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டா, அவர் என்னை பிள்ளையாக தான் வச்சுருக்கிறாரு, அவர் என்னை நீதிமானாக தான் ஆக்கியிருக்கிறாரு, அவர் என்னை இப்போ பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர், அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்திகளையும் எனக்கு கிறிஸ்துவோட பங்கு கொடுக்குறாரு. ஒரு வேளை சொல்லலாம், ஏசுனா இருக்கு 2 பங்கு, எனக்கு 10 பிள்ளைகளுக்கு பங்கு போட்டால் எப்படி போடுவாங்க? 11 போட்டு 2 ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் ஆளுக்கு 1 கொடு. அது வேறு எடுத்துகிட்டு போது வைங்க. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரரா இல்லையா? அப்புறம் எப்படி இந்த அதாவது ஒன்றுமில்லை, நான் ஏழை அப்படின்ற பேச்சு இடமில்லை. இப்போ அநேகர் சொல்கிறாங்க, இயேசுவானவர் இருந்து ஐஸ்வர்யவானாக தான் இருந்தேன். ஆமாம், பூமியில் இருக்கிறப்ப எதுவுமே இல்லைன்னா கூட அவர் கேட்டால் வரும். இன்றைக்கி நாமளும் கேட்டால் வரும். அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் உங்களை சிருஷ்டிக்கிறப்ப தம்முடைய ஆவியை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை இவனுக்குள்ளே வச்சு சிருஷ்டித்தாருன்னு சொல்லுவேன். அப்புறம் இயேசு தேவனுக்கு சமமாக இருக்கிறதை அப்படின்னு இப்போ நீங்கள்லாம் யார் மாதிரி மாறணும்னு சொல்கிறாரு? வசனத்தை படித்து உங்களுடைய மனதை மறுரூபமாக்கி யாது போல் மாறணுமா? கிறிஸ்துவை போல. நாம் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறதா விரும்புகிறாரே ஒழிய பாவியாக இருக்கிறத விரும்பலை. நீங்கள் உயர்ந்திருக்கணும், நீங்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்திருக்கணும், சகல ஜாதிகளுக்கு மேலே உங்கள் தலை உயர்ந்திருக்கணும். அப்போ தான் அவருக்கு சந்தோஷம். இன்றைக்கு எந்த பெற்றோருக்கு இந்த தெருவில் இருக்க எல்லா பிள்ளைகளை காட்டிலும் என் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு விரும்பாத பெற்றோர் இருக்காங்களா? அவங்க குடியிருக்கிற தெருவில் ஆம்பிள்ளை அப்படி இருக்குது, இம்பிள்ளை அப்படி இருக்குது, என் பிள்ளை இன்னும் நல்லா வரணும். இந்த மனம் எங்கே வருகிறது? கர்த்தர் என்ன செய்கிறாரு? உலகத்தில் இருக்க சகல ஜாதிகளிலும் நான் என் பிள்ளைகளை உயர்த்துவேன். ஏன்னா என் பிள்ளைகளும் உயர்ந்துடும். பிசாசு பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கூட போனான். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் போகிறேன், அவனை போய் பிடிச்சிக்கிட்டு எப்பா எனக்கு காசு கொடு,
ரோட்டில் பிச்சைக்காரன் போகிறேன், அவனை கையை பிடிச்சிக்கிட்டு கூட போய் எனக்கு காசு கொடு எனக்கு காசு கொடுன்னு கேட்டால் அங்கே நிறைய விசுவாசிகள் தான் செய்கிறாங்க. கர்த்தர் கொடுத்துருக்குற ஆசீர்வாதத்தை வேண்டான்ட்டு. அதுவும் விசேஷமாக பெந்தகோஸ்தே வட்டத்தில் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் நமக்கு ஆகாது. ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறது நமக்கு ஆகாது. சாப்பிட காசு வேணுமே ஐயா. ஏன் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும்னா கூட ஒரு காசு வேணும். அப்புறம் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஏதோ தேவைகள் சந்திக்கப்படணும், காசு வேணும். சகல ஜாதிகள் உன்னை மேன்மை வைக்கிறேன். அப்போ பணம் வேண்டான்னு இல்லை, ஆனால் உங்கள் இருதயம் அந்த பொருள் மேலே போகக்கூடாது. பொருளாசை அது எவ்வளோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பொருள் பெருகினால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். உங்கள் இருதயம் பொருள் மேலே இல்லை, கர்த்தர் மேலே. அல்லேலூயா. நான் இதை பல தடவை சில காரியங்களை பேசியிருக்கிறேன். அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் வரக்கூடாது. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு, கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். இது கூட போதுங்க. பெரிய ஜபம் கூட அது என்ன செய்யுமோ தெரியாது எனக்கு. ஆனால் இந்த ஒரு வார்த்தை, தேவனே கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தையிலேயே உங்கள் மனம் மறுரூபம் ஆகிறது. உங்களுடைய மனம் மறுரூபம் ஆகிறதானே கர்த்தர் கேட்குறாரு. ஏன் புத்தி மாதிரி இருடா, ஏன் புத்தி மாதிரி உனக்கு இருக்கக்கூடாதா? ஏன் பிச்சைக்காரன் புத்தி உனக்கு வருது? என்னை மாதிரி இரு. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது. நான் கேட்குறேன், நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லையா? இருக்குது. அதை அங்கீகரிக்கிறோமா, அதை செயல்படுத்துகிறோமாங்கிறது தான் வித்தியாசம் இருக்குது. அப்படியே அவர் மனசை கொண்டு வந்து உங்ககிட்ட இறக்குறாரு. ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சுபாவத்தோடு சிருஷ்டித்தார். சுபாவம்னா அவருடைய மனநிலை, அவருடைய மனநிலையோடு உண்டாக்குனார். இவன் கெடுத்துட்டான், அது வேற. இப்போ நம்ம மறுபடியும் புதுப்பித்து கொள்ளலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய ரொம்ப படிப்பெல்லாம் வேண்டியதில்லை. பைபிள் சர்ச்சில் சொல்கிறத கேட்டாவே போதும். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிறேன், சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், நானும் பார்க்கிறேன். இயேசு சொன்னார், அப்படி சொன்னார். நானும் பார்க்கிறேன். என்னிடத்தில் போராடுகிற பிசாசு கீழே விழுந்து ஓடுகிறான். அவர் அப்படி பார்த்தார், நீங்கள் எப்படி பாருங்க. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் அது உங்கள் இருதயத்தில் நிற்கும். அது அப்புறம் உங்கள் விசுவாசமாக மாறிடும். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எதை பார்க்கிறீர்கள்? சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் எனக்கு இருக்குது, எனக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதை கொடுக்கணும் ஆண்டவரேன்னு கேட்பீங்களா? இருக்கு. நீங்கள் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவரை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்மளை தான் எதிர்த்து நிற்க சொல்கிறார். வாடா பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு கேட்குற ஆளாக இல்லாமல் ஐயோ பிசாசை ஏவி விட்டான்னு சொல்கிற ஆளை என்ன செய்கிறது? கர்த்தரே காப்பாற்ற முடியாதுங்க. ஐயோ பிசாசை ஏவி விட்டான்னு சொல்லி பயப்படுற ஆளுகளை கர்த்தரே காப்பாற்ற முடியாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், நான் ஒன்று சொன்னேன், நீ ஒன்று சொல்கிறடா. நான் உன் கூட இருக்கேன், உன்னை பலப்படுத்துகிறேன், நான் என்னுடைய அதிகாரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். அவனை எதிர்த்து நில்றா, ஓடி போவேன்னு சொன்னால் ஐயோ ஏவி விட்டான்னு பயப்படுறியாடா அப்படின்னு. எரேமியாவில் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்னது அது? இது சம்பந்தப்பட்ட வசனம். எரேமியா 1, நான் உன்னை பெரிய ஊழியக்காரன் ஆக்குறேன், ஆனால் நீ என்ன செய்யணும்? எரேமியா 1:16 வாசிக்கவா? அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள்
தங்கள் கைகளின் கிரியை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகள் நிமித்தமும் நான் என் நியாயத்தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரை விட்டு வேற பாகால்களை கும்பிட்ட அந்த ஜனத்தின் மேலே என்னுடைய நியாயத்தீர்ப்பை கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. பிசாசுக்கும் பயப்படாத, இந்த மனுஷனுக்கும் பயப்படாத. அப்படி பயந்தா என்ன செஞ்சிருவாராம்? இவரே நம்மளை கலங்க பண்ணிடுவாராம். அந்த பயம் நமக்குள்ள அதிகமாகிடுது, தாங்க முடியாமல் போயிடும்ன்றாரு. எரேமியா தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவங்க. அவன்கிட்ட ஒரு ஆரம்பத்திலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னது? இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எல்லாருக்கு மேலேயும் நான் நியாயத்தீர்ப்பை சொல்லுவேன், அவங்க மேலே அந்த தண்டனை வரும். ஆனால் அவங்க உன்னை எதிர்ப்பாங்க, நீ பயப்படாத. அவங்க உன்னை எதிர்ப்பாங்க, நீ பயப்படாத. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆனால் நீ சொல்லு, கேட்டால் கேட்கட்டும், கேளாட்டி போக, நீ சொல்லிடு. ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியில் இருந்தான் என்று அவர்களுக்கு பின்னாடி தெரியணும், நீ சொல்லிடுன்றார். பயப்படாத என்றார். அப்போ சத்ருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் வல்லமை உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் உணர்ந்தா, கர்த்தர் என்னோடு கூட, இப்போ தான் சொன்னேனே, காலையில் எழுந்திரிச்சு, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். சொல்லுங்கள், கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர், நன்றி, அல்லேலூயா. இதைத்தானே சொல்லுவீங்களா? இதை சொன்னால் பிழைப்பீங்க. அவர் இயேசுநாதர் சொன்னார் பிழைப்பீங்கன்னு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பிழைப்பீங்க. கர்த்தருடைய வசனம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்கள் பிழைப்பார்கள். எந்த பிசாசும் அவர்கள் அழிக்க முடியாது. இந்த வசனங்களெல்லாம் இப்போ இனிமேல் போக போக கொஞ்சமாக சொல்லுவேன். இது ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு மேலே வரலைன்னாக்க நீங்களாக பிடிச்சிக்க வேண்டியது. இந்த வசனங்கள் ஜீவ வார்த்தைகள். அவர் ஜீவாதிபதி. நான் சில பயம் வந்துட்டா சொல்லுவேன், கர்த்தாவே என்னை உம்மைக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், அவ்வளவுதான். ஜீவாதிபதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த பிசாசும் என்னை தொடவே முடியாது, எனக்கு எந்த நஷ்டமும் வராது, எந்த தீங்கும் அணுகாது, அப்படி சொல்லிடு. அது ஒரு கர்த்தாவே என்னை உம்மைக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், உம்மிடத்தில் என்னை ஒப்புவித்து விட்டேன், எந்த ஜீவாதிபதி இடத்துல என்னை ஒப்புவித்து விட்டேன். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, யாரும் உன்னை என்கிட்ட இருந்து பிடுங்க முடியாதுன்றாரு. என் பிதா என்னிலும் பெரியவர், அவருடைய கையிலிருந்து எவனை எதையும் பிடுங்க முடியாதுன்றாரு. நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருந்தீங்கன்னா யார் உங்களை பிடுங்கிறது? கர்த்தர் உங்களோட, அதாவது நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கலாம். இருதயத்தை மட்டும் நல்லா வைங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் நல்லா வச்சுக்கங்க, நீங்கள் பிழைப்பீங்க. சரி, இது இப்படியே நிற்க இன்னொரு வசனத்துக்கு நான் போகிறேன். யூதா நிருபம். யூதா நிருபம். யூதா நிருபம் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்குது. ஒரே அதிகாரம், மொத்தம் 25 வசனம் தான் இருக்குது. இந்த யூதா யாருன்னு கேட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து கூட பிறந்த சகோதரன். எத்தனை பேர் சகோதரர் இருந்தார்களாம்? எத்தனை பேராக இருந்தாங்க விடுங்க, அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. ஆனால் யாக்கோபும் இந்த யூதாவும் பிறகு அவருடைய சீஷர்களாகி, அவங்க யாக்கோபு புஸ்தகத்தை யாக்கோபு எழுதியிருக்கிறான், இந்த யூதா நிருபத்தை இயேசுவின் சகோதரனாகிய
யூதா எழுதியிருந்திருக்கிறான். அந்த யூதாவுக்கு ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக பட்டுருச்சு. அதை அங்கே சொல்ல வர்றான். முதல் 3 வசனத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் கவனித்து பார்த்தான். விசுவாசிகள் இருந்தாங்க, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் வளர்கிறாங்க, அப்புறம் பெரிய காரியங்கள்லாம் நடக்குது, ஜனங்கள் சுகமாகறாங்க, பிசாசுகள் ஓடுது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு காரியத்தை பார்க்குறான். அவன் என்ன பார்த்தான்னா அதுக்கு பதில் சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். எப்படி ஆக்கப்பட்டவங்க? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள்? சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், இதில் மாற்றம் இல்லை. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சில சமயத்தில் கீழ்ப்படியலை, என்ன செய்வீங்க? நீ கீழ்ப்படியலடா, இன்னையிலேருந்து நீ பிள்ளை கிடையாது அப்படி சொல்லிடுவீங்களா? 2 அடி 2 செவ்வையாக போட்டு போய் உட்காருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறீங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாக்க அதனால் வீட்டை விட்டு வெளியேற்றிடுவீங்களா? ஆனால் கர்த்தர் வீட்டை விட்டு வெளியேற்றணும்னா அவர் லேசில் வெளியேற்ற மாட்டேங்கிறாரு. மனுஷன் இவன் தான் போயிடுறான். கர்த்தரை விட்டுட்டு பாகால்கிட்ட போயிடுறேன், கர்த்தருடைய வீட்டை விட்டுட்டு வேறு எந்த வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போயிடுறேன். அதெல்லாம் பார்த்த யூதா அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இப்போ பாருங்கள் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில். பொதுவான ரட்சிப்புன்னா இயேசுவை ஏற்றுக்க ரட்சிக்கப்படுவீங்க. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருந்த யூதா வேறு ஏதோ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பைபிள் படிக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தரும் அவருடைய வசனம் வாக்குத்தத்த வசனங்கள் மட்டும்தான் தேவை. மற்றபடி தேவனை விட்டு விலகிற, பாவத்தில் போகிற, பிசாசு கூட போகிற அவர்கள் போவார்கள். நாம் அதை தடுத்து நிறுத்த முடியலை. ஏன், நம்முடைய வீட்டாரே சில சமயத்தில் உறவினர்கள் இப்படி ரட்சிப்பு இல்லாமல் நரகம் போகிறவங்களா இருக்காங்களேங்கிற வருத்தம் நமக்குள்ளே வருகிறது. ஆனால் 2 வார்த்தை சேர்த்து பேசுனா அவங்க சண்டை போட்டுடுறாங்க. அப்படி ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கும் ரட்சிப்பு வேணும், எங்கள் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு நமக்குள்ளே ஒரு ஜபம் பண்ணுகிற வேலை இருந்தாலுமே எல்லாரையும் நம்ம சரி பண்ண முடியல. அப்படி போகிறவங்க போகிறாங்க, ஆனால் விசுவாசிகள் போகக்கூடாது. இங்கே தான் அந்த சொல்ல வர்றாரு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தார், வசனத்தை கொடுத்தாரு, நீங்கள் நம்புனீங்க, விசுவாசம் ஆயிடுச்சு. அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏன்னா போராட்டங்கள் அப்பயே பார்த்துட்டான் இந்த யூதா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அந்த எருசலேமில் எவ்வளோ போராட்டம் வந்துச்சு. ஒரு சிலர் அந்த கர்த்தரை விட்டு போகிறவங்களையும் பார்க்குறான். 1 யோவான் வாசிச்சிங்கன்னா, அவர்கள் நம்மோடு கூட இராதபடியாலே நம்மை விட்டு பிரிந்து போனார்களாக்கும் அப்படின்னா யோவானும் பார்க்குறான்.
விசுவாசிகளாக நம்மோட கூட இருந்துட்டு அவங்க ஏன்டா போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க உண்மையிலே நம்ம ஆளுகளில் நம்ம கூட்டத்தில் வந்தாங்க, ஆனால் அவங்க இருதயம் இங்கே இல்லை, அவங்க வேற கூட்டம் அப்படின்னு கண்டு அப்போ யோவான் என்ன சொல்கிறான், அவர்கள் நம்முடையவர்களாக இராதபடினாலே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்களாக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் யாரா? இந்த உலகத்தில் இருக்கணும்னு உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு வருகிற எந்த உபத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசுடைய வஞ்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன்னா நீங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு அது சரியாக தப்பான்னு நிதானிக்கிறதுக்கான அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும். அது சத்தியத்தை போதிக்கும். எரேமியா தீர்க்கதரிசியே எழுதியிருக்க வாசிச்சிருக்கிறோம் நாம். என்னென்னு, அந்த நாட்கள் வரும்போது கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சத்தியத்தை நான் அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்திலே எழுதுவேன். இப்போ உங்ககிட்ட எழுதியிருக்கிறாரு. யாரும் எனக்கு சத்தியம் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. பைபிள் படிக்காதவங்களுக்கே அது தெரியுங்கிறார். ஏதோ நம்ம படித்து ஞாபகம் வச்சுருக்கிறத நம்ம பேசுகிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, நானே என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயத்திலே எழுதுவேன். அப்போ எழுதி இருக்கிறது, அதை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் எதிர்ப்பு வந்தால் பயப்படாத. எரேமியாட்ட சொல்கிறாரு, அவர்களை கண்டு பயப்படாத, அப்படி நீ பயந்தான்னா நானே உன்னைய கலங்க பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இந்த நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டி இருந்தால் போராடணும். கர்த்தரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. எங்கே அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி, நான் ஒரு காரியத்துக்கு போகிறேன். எபிரேயர் 3வது அதிகாரத்தில், எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் என்ன இருதயமா? பொல்லாத இருதயம். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள். அப்புறம் 15, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபம் ஊட்டுதலிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்படி எழுதியிருக்கா? இந்த வசனமெல்லாம் எங்கேயோ முன்னாடி ஒரு இடத்துல வாசிச்சிருக்கமே. சங்கீதம் 100:95, சங்கீதம் 95, அங்கே ஒரு இடத்து பார்த்துட்டு வரலாம். சங்கீதம் 94, 95, 95, 9 இல்லை 8, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில். இப்போ இங்கே அதான வாசித்தான் எபிரேயரில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் அப்படின்னு வாசித்தான். இங்கே அதுங்க சங்கீதம் 95:8, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டினதும் சோதனை நாளிலே நடந்ததும் போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து. அப்போ அந்த 40 வருஷமாக என்ன பண்ணாங்களாம்? ஏதோ கர்த்தரை விட்டு விலகி பாகால்கிட்ட போய் அந்த மாம்ச இச்சையிலே கடந்து அதில் வாழ்ந்து கர்த்தர் அவங்கள அரோசிக்கிற அளவுக்கு அவங்கள அருவருப்பாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் சாகு போன்னு விட்டார். அவங்களும் சாகிறேன்னாங்க போகணுன்னு விட்டார்.
40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே, என்னுடைய இளைப்பாறுதல்னா பாலந்தேன்னு ஓடுற தேசமாக ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதா? அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறத சொல்கிறது. பாலந்தேன்னு போடுற தேசமும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில்ங்கிறது ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறத பற்றி சொல்லுது. அதுக்கு இதே மறுபடியும் எபிரேயர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 4:1 முதல். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு அந்த இளைப்பாறுதல், இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கர்த்தருடைய பிரசன்னம்தான், இளைப்பாறுதல் பரலோகம்தான். இன்றைக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? பரலோகம் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனால் இப்போ நான் உனக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை, இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பை இப்பொழுதே உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக இல்லை, இது உங்களுக்குள்ளே இருக்கிறதேன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு விட்டால் பரலோகம் போயிடுவேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு உங்கள் இருதயம் சொல்லுதே, அது சும்மா சொல்லலை. உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்போ மனம் திரும்பினான்னா பரலோக ராஜ்யம் உடனே வந்துடுது. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம் இருக்குது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் உணர்வுள்ளதாக்கி, இருதயத்தை உணர்வுள்ளதாக்கி, அவர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்து அந்த நீதி, பரிசுத்தம், அவர் சமாதானம், சந்தோஷம்லாம் கொடுத்தது போக அவர் கொடுக்குற அபிஷேகம், அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற வழிநடத்தலை பார்த்து இந்த பூமியில் நீங்கள் அவருக்காக என்னவோ செய்ய வேண்டி இருக்கிறது. அவர் தானாக வந்து பூமியில் ஒன்று செய்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அவர் தான் உண்டாக்குனார். ஆனால் அதிகாரத்தை இங்கே மனுஷன்கிட்ட கொடுத்துட்டதுனால, முதல்ல ஆதாம் கிட்ட கொடுத்தாரு, அவன் நமக்கு இருக்குவாக்கில் என்னமோ செஞ்சு விட்டான். இப்போ ரட்சிப்பின் கிரியையை நிறைவேற்றி இயேசுவானவர் அந்த ஏதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில். அப்போ திறவுகோள் யார்கிட்ட இருக்குது? திறவுகோள் தான் அதிகாரம், பரலோக ராஜ்யத்தோட அதிகாரம். அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது, வல்லமை இருக்கிறது, தேவனுக்காக செயல்பட்டு பிசாசை துரத்துகிற அதிகாரம் இருக்கிறது. ஆதாம்கிட்ட என்ன சொல்லியிருந்தார்? பூமியை பண்படுத்தி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் பண்படுத்தவும் செய்யணும், கீழ்ப்படுத்தவும் செய்யணும். அங்கே கீழ்ப்படுத்த வேண்டிய பிசாசு அங்கே இருந்தால் அதை கீழ்ப்படுத்த சொல்கிறாரு. அவன் கெடுத்து விட்ட இடத்தெல்லாம் சரி பண்ணி ஏதேன் தோட்டம் போல் பண்படுத்து அப்படி சொல்லியிருந்தார். இன்றைக்கு நமக்கு அதே வேலை இருக்கிறது. நமக்கு விரோதமாய் செல்விடுற பிசாசை மிதிக்க, அவனை துரத்த, அவனை கீழ்ப்படுத்த நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இதை நாம் செய்யலைன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். நமக்கு தான் ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா போய் யுத்தம் பண்ணுனா அதை கர்த்தர் அந்த விஷயத்தில் உதவி செஞ்சார். அமலேக்கியரோட யுத்தம் வந்தப்போ யோசுவா நினச்சிருப்பேன் நம்ம தான் போய் ஜெயிச்சிட்டோமாக்கு அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் கர்த்தர் வந்து அங்கே மோசையை மலை மேலே நிறுத்தி எப்படி இவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. மோசே அல்லேலூயா ஆண்டவரேன்னு கையை தூக்குனா யோசுவா ஜெயிக்கிறான். கையை வலிக்குது ஆண்டவரேன்னா அமலேக்கு வந்து இவங்கெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வேறு வழி இல்லைன்னு ஊராரன் 2 பேரும் கல்லை தூக்கி வச்சு உட்காரடான்னு சொல்லி நீ அங்கிட்டு பிடி நான் அங்கிட்டு பிடிக்கிறேன்னு இவன் கையை தூக்கி பிடிச்சே இருந்தாங்க. எது வரைக்கும்? இஸ்ரவேலர் அமலேக்கியரை தோற்கடிக்க வரைக்கும். இதுதாங்க உங்கள் மனசு. உங்கள் மனசில் உங்க கையை தூக்கி பிடிக்கலங்க. அதே மாதிரி சர்ச்சில் ஒரு அம்மாவும் பையனும் வந்து உட்காந்தாங்களாம். சின்ன பொடி பையன்
பிரசங்கம் பண்ணுறப்ப சர்ச்சு நடக்கிறப்ப இவன் இந்த சேர் மேலே ஏறி நின்னானா, சோனிகள்டா கீழே உட்காருடா உட்காருடா உட்கார் சொல்லி பார்த்தாங்க. ஒரு கிள்ளு நாங்களாம் அடங்கி உட்காந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிள்ளுன்னு ஒரு படம் இப்போ அடங்கி உட்காந்துருக்குறேன் அப்படின்னோடனே நான் என் மனசுக்குள்ளே இந்த சேர் மேலே ஏறி தான் நிற்கிறேன். நானா நீ கிள்ளுதுனால நான் சரீரம் தான் இப்போ உட்காந்துருக்குது, நீ கிள்ளுதுனால என் மனசு ஒன்றும் உட்காந்து போகலை, நான் சேர் மேலே ஏறி தான் நிற்கிறேன். நான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் போராடுகிற விஷயத்தில் அப்படி ஒரு மனசு. நம்ம பார்க்க சாதாரண ஆளுக தாங்க, ஆனால் உங்களோட மனது தான் பெருசு. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் இயேசுவுக்குள் பரிபூரணமா வெறும் 6 அடி 7 அடி தான் இருந்திருப்பார் அவரு. ஆனால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் இயேசுவுக்குள்ள சரீர பிரகாரமாக வாசம் பண்ணுச்சுன்னா, அப்புறம் அடுத்த வசனமே சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிற. பரிபூரணமா அப்படின்னா கொஞ்சம் கூட குறவு இல்லையா? அந்த பரிபூரணம் உங்களுக்குள்ள இருக்கு. இயேசுவானவர் எப்படி பிசாசை ஜெயித்தாரோ, இயேசுவானவர் எப்படி உலகத்தை ஜெயிக்கிறாரோ, நீங்களும் உங்கள் மனதால் தேவனுக்கு கீழ்ப்படித்திருக்கிறீங்க, உங்கள் மனதால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. ஏய் தள்ளிப்படா அப்படி சொன்னா அவன் தள்ளிதான் நிற்பான், தொட முடியாது, தொட அதிகாரம் கிடையாது. உங்கள் மனதில் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சது, உங்கள் மனதில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்களா? அது ஒன்று வருகிறது. அதனால தான் பாருங்கள், அநேக வசனங்களை பார்த்தோம். இந்த ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்குன்னு சொல்லி எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, நமக்கு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த ஆவி மண்டலத்தில் நமக்கு போராட்டம் உண்டு சொல்கிறாரு. அந்த ஆவி மண்டலத்து போராட்டத்தை எப்படி செய்யணும்னு சொன்னார்? 2 கொரிந்தியரில் 10:3-4-5. 2 கொரிந்தியர் 10:3-4-5. இந்த வசனங்களை நான் ஒரு வேளை உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மனப்பாடம் ஆயிடுச்சா? இத்தனை தடவை சொன்னேன்ல, மனப்பாடம் ஆயிடுச்சா? மனப்பாடம் ஆனவங்க மட்டும் கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியணும், எப்படி ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுறது. அவன் நம்மகிட்ட சண்டைக்கு வர்றான், நம்மளும் தடி எடுத்து அவனை அடிச்சிடலாமா? அடிக்க முடியாது, வசனத்தால் தான் அடிக்கணும். வாயின் வார்த்தைகளாலே அடிச்சிடலாம். வாயின் வார்த்தைகளாலேயே பிசாசை மிதிக்கலாம். வாயின் வார்த்தைகளாலேயே உங்கள் சத்துருவை நீங்கள் மிதிக்கலாம். இது ஆவிக்குரிய யுத்தம். நேரடியாக போய் சண்டை போடுறதில்ல. ஆவிக்குரிய யுத்தம் உங்கள் மனதில் பிசாசு பயமுறுத்த பார்க்குறான். அந்த பயம் வந்துருச்சுன்னாக்கா பிசாசு வந்துட்டான். பயத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. பிசாசு பேசும்போது பயம் வருது, கர்த்தர் பேசும்போது தைரியம் வருது, கர்த்தர் பேசும்போது விசுவாசம் வருது, கர்த்தர் பேசும்போது ஜெயிச்சிடலாங்கிற அந்த உறுதி தைரியம் வருது. அப்போ யார் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்? இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 10:3-4-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய உன்னை கொன்னே முடிவேன் பார்க்குறேன்னு பிசாசு சொல்கிறானே, அந்த எண்ணத்தை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். பிசாசு என்னை பயமுறுத்துறானே, அந்த பயத்தின் எண்ணங்களை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆளும் கிடையாதுங்க. அதுதான் யோசுவாட்ட கர்த்தர் சொன்னார், பூமியிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆள், உங்கள் தனிப்பட்ட ஆள் ஒவ்வொருத்தரையுமே எந்த பிசாசும் தொட முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது. இதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அப்புறம் பிசாசு மேலே, எதிரிகள் மேலே, சத்துரு மேலே உங்களுக்கு
அது நியாயத்தீர்ப்பு அவர் செலுத்துவேன்னு பின்னாடி சொல்கிறத நீங்கள் வாசிக்கிறீங்க. 6வது வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். சரி, இது எப்போயுமே மனதில் இருக்க வேண்டியது. அதை பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னும் ஒரு சின்ன, இனிமேல் வரப்போகிற பிரசங்கங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனை மட்டும் நான் சொல்கிறேன். முன்னுரை மாத்திரம், இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஏங்க புதிய ஏற்பாடு வந்துருச்சு, பழைய ஏற்பாடு என்னத்துக்கு? அது ரொம்ப பெரிய புஸ்தகமாக இருக்குது, அதெல்லாம் படிக்கணுங்களா? பழைய ஏற்பாடு வேண்டாமா, புதிய ஏற்பாடு போதுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடைய வாழ்க்கையிலும் சபையோடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதோடைய தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது. பைபிள் முழுவதுமே கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, பைபிள் முழுவதுமே கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறது. சொல்லுங்க மறுபடியும், பைபிள் முழுவதுமே கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறது. கிரைஸ்ட் சென்ட்ரிக் பைபிள், கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிற பைபிள். பழைய ஏற்பாடு அப்படி தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் விஷயத்திலேயே அங்கே அவனுக்கு ஒரு தோல் உடை கொடுக்கப்பட்டது. அது யார்? அது எந்த ஆடு? அந்த ஆடு தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அங்கே இருந்து இங்கே வருதுங்க. அவனுக்கு ஒரு தோல் உடை கொடுக்கப்பட்டது. அங்கே 2 மரம் இருந்தது. அங்கே பிசாசு வேணுமா, ஜீவாதிபதியாக இயேசு ஜீவ விருட்சம் வேணுமான்னு கேட்டால் அதே போல் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு ஜீவாதிபதியாக இயேசு ஜீவ விருட்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்போக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனமே உங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க விஷயந்தான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அது ஏதோ வேண்டான்னோ அது தரம் குறைந்ததுன்னோ கிடையாது. அது முன்னே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அங்கே ஆதாம் போய் அந்த பழத்தத்தினா நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கு நம்ம அந்த பிசாசு கொடுக்குற பழத்தத்தினா நமக்கு நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பு பற்றி கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது. நமக்கு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அவருடைய ஆசனம் முன்னாடி நம்ம வெளிப்படணும்னு இருக்குது. அப்போ அந்த நியாய தீர்ப்பு அங்கே ஆதாம் ஏவாள் விஷயத்தில் ஆரம்பித்தது இன்னமும் அங்கே இருக்குது. பழைய ஏற்பாடு முழுவதுமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணானா அது கடைசியில் இயேசு வந்து நான் தான்றாரு. அப்போ பழைய ஏற்பாடு வேண்டாமான்னா இல்லை, அங்கே சொல்லப்பட்டது தான் இங்கே நிறைவேறி இருக்கு. மோசே வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வச்சானா, பாம்பு கடித்தவனெல்லாம் அதை போய் நோக்கி பார்த்தா பிழைச்சிருவானா. இயேசு வந்து என்ன சொன்னார்? யோவான் 3வது அதிகாரத்தில், யோவான் 3ல் என்ன சொன்னாராம்? பதி 4 எல்லாரும் எடுத்து வாசிங்க.
உயர்த்தப்பட வேண்டும்னா சிலுவையில் உயர்த்தப்படணும். இப்போ மோசே எந்த காலத்தில் வாழ்ந்தாள்? இயேசு இங்கே வந்துக்கிட்டு அவன் வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வச்சான், பாம்பு கடிச்சவன்லாம் அவனை நோக்கி பார்த்து பழைச்சான். நானும் உயர்த்தப்படணும். என்னது சர்ப்பமா? மோசே கையில் இருந்த கோல் எதுவான்? அது சர்ப்பமாயிட்டான். அந்த மந்திரவாதி கோலெல்லாம் விழுங்கிடுச்சான். எனக்கு பெரிய கேள்வி தான். போய் இந்த சர்ப்பத்தையாக உண்டாக்குற அற்புதத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாமே அப்படின்னா கடைசிக்கு அந்த பிசாசுக்கிட்ட இருந்து வந்த பாவங்கள் தான் உலகத்தில் இருக்க மனுஷரெல்லாம் பாவியாக்கி அந்த பிசாசு தான் பாவத்தின் உருவமாக சர்ப்பமாக அங்கே இருந்துச்சு. இப்போ இயேசுவானவர் எல்லா பாவத்தையும் தன் மேலே ஏற்றுக்கிட்டு அவர் சர்ப்பம் போல சிலுவையில் தொங்கினார், அப்படி உயர்த்தப்பட்டார். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை தான் சொல்கிறாரு, மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அதுக்கு பின்னாடி தான் அந்த வசனம் வருது. ஏன்னா அது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய். அப்போ பழைய ஏற்பாடு தேவையா வேண்டாமா? அதில் சொல்லப்பட்ட நிழலாட்டமான காரியங்கள் நிஜமாக வந்திருக்கு. ஆதாமுக்கு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அது தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அங்கே ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கையில் அந்த கொம்புகள் முள்களை சிக்கி கொண்டிருந்த அந்த ஆடு தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்டது அன்று. நிஜமாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை பார்க்குறோம். அந்த மோசையோட கையில் இருந்த கோலும் அப்படி, அவன் உயர்த்தின அந்த சர்ப்பமும் அப்படி. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்குள்ள கர்த்தர் எழும்பு பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. யாரா? இயேசு. அப்போ பழைய ஏற்பாட்டு முழுவதுமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் தானா? அது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி கிறிஸ்துவை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அப்போ இந்த பைபிள் படிக்கும்போது கிறிஸ்துவை பற்றி, அவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை பற்றி, அவர் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் ஜெயத்தை பற்றி அதை படிக்கணும். அதை படித்து அப்போ எதுக்காக கிறிஸ்துவ அனுப்பினாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஜெயத்தையும் நான் சுதந்திரிக்கணும். நான் கர்த்தருக்காக வாழணும். இப்படியாக பைபிள் முழுவதுமே கிறிஸ்துவை மையமாய் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுடைய நிருபங்கள்லாம் கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களும் விளக்கி 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 சொல்லிருக்குது. அப்போ இந்த கிறிஸ்துவை பைபிள் வாசிக்கும்போது கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க வேண்டும். ரூத்தில் என்னத்தை அங்கே கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குன்னு கேட்டால், அவன் எல்லாத்தையும் ஒருத்தன் இழந்துட்டான், அதை மீட்கணுமான கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் வேணுமா, அப்போ தான் மீட்கலாமா. அப்போ நவோமிக்கிட்ட இருந்த நிலத்தெல்லாம் ரூத்துக்கிட்டையும் வாங்கடா அப்படி சொல்லி கடைசியில் அது வேண்டான்னு ஒருத்தன் போக இவன் போய் மீட்டுக்கிறேன்றான். அப்போ கிட்டின சுதந்திரவாளியாக போவாஸ் இருந்து மீட்டுக்கிட்டான். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கிட்டின சுதந்திரவாளி யார்? இயேசு. உங்களுக்கு எனக்கு கிட்டின ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய சொந்தக்காரர் அவர் தான் நம்மளை மீட்க முடியும். அவர் சிலுவைக்கு போய் நம்மளை மீட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி எழுதியிருக்கிறது. தாவீது ராஜா பற்றி நீங்கள் 1000 பேசுவீங்க. தாவீது யாருன்னு கேட்டால் அவரே கேட்குறாரு, பதில் சொல்கிறாங்க தாவீதின் குமாரன். இயேசு யாருன்னு கேட்டால் தாவீதின் குமாரன். ஏங்க பழைய ஏற்பாட்டில் தாவீதை பற்றி 1000 எழுதியிருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவரை பற்றி சொல்லும்போது இயேசு தாவீதின் குமாரன். தாவீதுக்கு நான் ஒரு குடும்பத்தை வீட்டை நான் கட்டுவேன்.
அவனுடைய சிங்காசனத்தில் தான் இயேசு வந்து உட்காருவாராம். இது எப்படி? யார்? எருசலேமில் தாவீதோடைய சிங்காசனத்தில் தான் இயேசு வந்து உட்காருவாராம் 1000 வருஷ அரசாட்சியில். என்னையா கதை ஓட்டுறீங்களான்னு கேட்காதீங்க, அதான் பைபிளில் எழுதியிருக்கு. பார்க்குறதுக்கு கதை ஓட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த அந்த சிவப்பு நூல், ஆதியாகமத்தில் ஆரம்பித்த அந்த சிவப்பு நூல் இயேசுவின் ரத்தம், அந்த நூல் ஒவ்வொரு புஸ்தகத்தின் வழியாக வந்து இயேசுவானவர் மத்தேயு மார்க்கு லூக்கில் வர்ற மாதிரி அங்கே வந்திருக்குது. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் அதில் கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, அதனால் எனக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பைபிள் முழுவதும் பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி அது கிறிஸ்துவை மையமாய் கொண்டு உங்களுக்கும் எனக்கும் நன்மை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் எதை வாசித்தாலும் அதிலிருந்து கிறிஸ்துவை பற்றி அதில் எனக்கு என்ன எழுதியிருக்கு நீங்கள் பார்க்கணும். பைபிள் முழுவதும் கிறிஸ்துவை மையமாய் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த முன்னுரை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல தான் செய்வேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், யாவையும் செய்கிறார். இது சொல்லுவீங்களா டெய்லி? வேறு எதுவும் வேலை பார்க்கக்கூடாது. உங்கள் மனசு காலையில் எந்திரிச்ச உடனேயே மனசு கர்த்தர்கிட்ட சரியாக வரணும். காலையில் எந்திரிச்ச உடனே மனசு கர்த்தர்கிட்ட சரியாக வந்துருச்சுன்னா நீங்கள் அப்புறம் அந்த நாள் முழுவதும் நீங்கள் நல்லா இருந்துருவீங்க. ஏற நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ, பைபிள் அரை மணி நேரம் வாசிக்கிறேன், இந்த 8 பக்கம் வாசிக்கணும்ல, வாசிங்க. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் கிடையாது. இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டதுனால டெய்லி ஆரம்பிப்பீங்களா இல்லை 2-3 நாளைக்கு மட்டும்தானா? டெய்லி. ஏன்னா தூங்கி எந்திரிக்கிறப்ப கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக தன்னை கொடுத்தவர், சகலத்தையும் கொடுத்தவர், என்னையே கொடுத்தேன்றவர், என்னையே கொடுத்துருக்க வேறு எதடா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவர் உனக்காக கொடுத்துருக்கிறார். அவர் உங்களை நீங்கள் உயர்ந்திருக்கிறத பார்த்து அவருக்கு சந்தோஷம். நீங்கள் பாவம் செஞ்சுட்டு பிசாசுக்கிட்ட மிதிப்பட்டாக்கா அது அவருக்கு ரொம்ப துக்கம். அவர் வந்து பரிதபிப்பார், காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம பாவத்துக்குள்ளே போன ஒரு பாடு காப்பாற்ற முடியாது. பாவத்தை விட்டு வெளியே வந்தால் காப்பாற்றுவார், பாவத்துக்குள்ளே நம்ம போனால் காப்பாற்ற முடியாது. பரிதபிப்பார், வருத்தப்படுவார், ஆனால் உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தானே விரும்பி பாவத்துக்கு போனோம். அதனால் நாம் கர்த்தரோட கூட நிற்போம். இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அவர் உங்களுக்காக இருக்கிறாரு, இருக்கிறாரா இல்லைங்கிற சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. இருக்கிறாரு, எனக்காக யாவையும் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம்.